நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் பார்க்கக்கூடிய இன்றைய விஷயம் தமிழ் புத்தாண்டு. விஸ்வாவசு பிறக்கப் போகின்றது 14/4/2025 அன்று. அதிலிருந்து 13/4/2026 வரை ஒரு வருடத்திற்கு விஸ்வாவசு என்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு மொத்தம் 60 வருடங்கள். பிரபவில் ஆரம்பித்து அக்ஷயம் வரை. அதில் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது 39வது ஆண்டு. குரோதி 38, விஸ்வாவசு என்பது 39வது ஆண்டு. இதை முடித்த பிறகு 40வது வரக்கூடியது பிரபவ என்ற தமிழ் புத்தாண்டு. எனவே இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், எந்த கோயில்களுக்கு போக வேண்டும், எந்த விஷயம் நன்மையாக இருக்கும், எந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கும் என்பதை விலாவாரியாக பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி விஸ்வாவசு என்ற இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்கள். அனுமன் வழிபாடு அபிருதமான பலனை தரும். 7.5 சனி ஆரம்பிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்திற்கோ ஞாபக மருதிக்கோ விடப்படாமல் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான நன்மையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த கோபதாபங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கோபப்படாமல் இருப்பது அதி அற்புதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் டக்கென்று சுபகாரியங்களில் குறைவில்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, ட்ரஸ்ட்டு போன்ற ஆக்டிவிட்டீஸை பொதுநலம் விஷயத்திலும் அரசு துறையிலும் அரசியல் துறையிலும் அதிகமான ஈடுபாடு கொள்வதும், வயிறு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மிக முக்கியமாக உடற்பயிற்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த தமிழ் புத்தாண்டு பொன்னான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த மனத்தாங்கல், மன கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், பள்ளி கொண்ட பெருமாளை விஷ்ணுவை வழிபாடு செய்வதும் நன்மையான அமைப்பு. மனதில் அனுகூலங்கள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, ஜெயிப்பது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, தேகாரோக்கியத்தில் இருந்த பதட்டங்கள், 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் இருந்து கூட சந்தோஷமாக வீடுக்கு திரும்புவது, எல்லா விதத்திலையும் அப்பாடா என்று மூச்சு விடுவது, தொழில் ரீதியாக சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது, குடும்பத்தில் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது, பொதுத்துறையில் வியாபாரத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, தனிப்பட்ட தொழிலில் இருந்து பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலே இல்லாதவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தை பெறுவது, பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் முக்கியம்.
அதேபோல் ஜவாப் ஜாமீனை கொடுக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். மகான்கள் தரிசனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், எதிர்பார்த்த நன்மைகள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் அதிக அற்புதம், திடீர் பணக்காரர்கள் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டாலும் 24 வயதை கடந்த சிறிய மாணவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் முதலில் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் கவனமாக இல்லை என்றால் இந்த விஸ்வாவசு என்ற தமிழ் வருடத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. அதேபோல் தேவையில்லாதவர்களுடைய சகவாசம் கூடவே கூடாது. சிற்றின்ப நாட்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விஸ்வாவசில் மிதுன ராசிக்காரர்கள். எனவே பழக்க வழக்கத்திலும் தேகாரோக்கியத்திலும் குறிப்பாக இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள், அடிவயிறில் கழிவுப்பாதையிலெல்லாம் சிறு உபத்திரம் உள்ளவர்கள் சுய மருத்துவமோ மருந்து கடையில் போய் மருந்து சாப்பிடுவதோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். மற்றபடி அதி அற்புதம், ஞான மார்க்கம், தைரிய மார்க்கம் எல்லாம் ஏற்படும். பெரியவர்களுடைய தேகாரோக்கியத்தையும் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட வீடியோ காலில் பெரியோர்களுடனோ குடும்பத்தினரிடம் பேசிக்கொள்வது நன்மை. திருமணத்தை எல்லாம் தள்ளி போடாமல் டக்கென்று முடித்து கொள்ளுவர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் மன அழுத்தம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலரை சரணாகதி அடைவது ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக வயிறால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவ ரீதியாக கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போன்ற விஷயமோ ஓய்வு எடுக்கிறதுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் வெளியூரில் இருந்தால் எலுமிச்சைப்பழம் ஜூஸோ அல்லது எலுமிச்சைப்பழ ஊறுகாவே வாங்கி யாருக்காவது தானம் கொடுப்பது விசேஷத்தை தரும். அதேபோல் பழைய கடன்கள் பைசலாகவும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மன அழுத்தத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும். அதே சமயம் தேகாரோக்கியத்திலும் உயிர் பயத்திலும் உயிர் கண்டத்திலும் இருந்து நிச்சயம் தப்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். தொழில் ரீதியாக அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் தர்க்கம் மட்டும் வேண்டாம், ரோஷம் மட்டும் வேண்டாம். நோ சூடு, நோ சொர்ணை, நோ ரோஷம் என்பது தாரக மந்திரமாக வைத்து கொள்ளுங்கள். 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய சாதனையும் பெரிய வெற்றிகளையும் நிச்சயமாக பெறுவார்கள். சுபவரியம் என்பதனால் கண்டிப்பாக வீடு நலம், மண், இன்டீரியர் போன்ற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாமக்கல் நரசிம்மரோ ஆஞ்சநேயரையோ வழிபாடு செய்ய செய்ய அதி அற்புதமான அமைப்பும் ஏற்றத்தை பெறுவார்கள். அஷ்டம சனி என்று எல்லோரும் பயமுறுத்தினாலும் உடற்பயிற்சிக்கு
அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், உயரமான இடங்கள் படிக்கட்டுகளில் இறங்குகின்ற சமயத்தில் வழுக்கலான இடங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் இந்த அஷ்டம சனியில் எந்த பாதிப்பும் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம் பெற்றோர் பெரியோர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை பெறும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தை பெறுவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிரஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம், பெண்களுக்கு மயக்கம் போன்ற விஷயத்தில் மட்டும் ஹீமோகுளோபின் குறைவது கூடுவது மட்டும் தேக ஆரோக்கியம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு அஷ்டம சனியை குறை சொல்வது, அஷ்டம சனியில் கவனக்குறைவாக இருந்தாலோ உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலோ சனி தன் வேலையை கண்டிப்பாக காட்டுவார். அதற்காக எது நடந்தாலும் சனியால் நடந்தது என்று குறை சொல்வது கூடவே கூடாது. சனியானவர் இந்த விஸ்வாவசில் மிக அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கார். அதிகமாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே சுபிட்சமும் சந்தோஷத்தையும் தரும். வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் கனவு கண்டிருந்தால் அதை உடனடியாக செய்து கொடுப்பது அருமையான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் தொலைதூரத்திலிருந்து நன்மைகள் ஏற்படும். திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்கிட்டு வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படும். ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் எல்லா விதமான முடிவுகளையும் டக்கு டக்குன்று எடுத்துக்கொள்வதும், ஆவணியிலோ புரட்டாசியிலோ அதிக கவனத்துடன் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக சில சறுக்கல்கள் உடன் இருப்பவர்களால் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு புத்திசாலிகளாக இருப்பார்கள். இரத்தபந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பழைய பகைமைகளை மறந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறைவது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களில் மிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு சகலவிதத்தில் நன்மையும் சகலவிதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து அனுகூலமான அமைப்பு, சுபகாரிய தடைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ராகு இருந்தாலும் அனுகூலமான அமைப்பு குரு பார்வை இருப்பதனால் விஸ்வாவசு முழுவதும் பிள்ளைகளுடைய படிப்பு,
உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அதி அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது துலா ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு, கால், முட்டி வலி இல்லாமல் ஒவ்வாமையில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அதற்கேற்றவாறு தெய்வ வழிபாடுகள், துர்க்கை சரணாகதி அடைய எல்லா விதமான தேக ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக குருவின் கடாட்சத்தால் தீர்த்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு, நலம், மண் விஷயம் எல்லாம் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பது இந்த விஸ்வாவசுவில் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மிக மிக நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மனத்தாங்கலிலிருந்து வெளியில் வந்து விடுவது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விஸ்வாவசில் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வதுடன் பெற்றோர் பெரியோரை நினைத்து வருத்தப்படுவது இல்லாமல் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தெய்வ வழிபாடுகளில் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து பட்டீஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வருவதும் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இந்த வருடம் இல்லாமல் அடுத்த வருடத்திற்கும் சனியானவர் 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து சத்ரு ஜெயம், ரோக ஜெயம், தைரியம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நம்பிக்கையான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் இந்த அமைப்பு மாறுவது, பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது மிக மிக முக்கியம். பூர்வ புண்ணியத்தில் சனி இருப்பதனால் இந்த பாடல் தெய்வத்தின் அனுகூலத்தை பெற்றுத்தரும். திருச்செந்தூரை சரணாகதி அடைவது, வயிற்று உபத்திரங்கள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்வார்கள், மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். டக்கு டக்கென்று சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, ஏற்றம், அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். சுபிட்சத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தினுடைய நம்பிக்கையை பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக எந்தவித வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, பில்டிங் கட்டுவது, ஃபேக்டரிகளுக்கு உண்டான முதலீடு செய்வதெல்லாம் தைரியமாக செய்யலாம். யாரை பற்றியும் யோசித்து கொண்டில்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மட்டும் விருச்சகம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தேகாரோக்கியத்தில் அதி முக்கியம். ப்ரெஷர் இல்லாமல் பார்த்து கொள்வதும், வயிற்று பகுதியில் கவனமாக இருப்பதும், அடைப்புகள் இல்லாமல் இருப்பதும் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வதும், பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்வதும், பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்திற்கு தினமும் தீபமேற்ற விசேஷங்கள் அணிவகுத்து வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வயிறு, கழுத்து, பாதம் வரை கவனமாக பார்த்து கொண்டால் எல்லா நன்மை. தொழில் ரீதியாக அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்லது எடுப்பது,
படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது என்று எல்லா விதத்திலும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதி சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வதும், சுப செய்திகள் வருவதும், திருமண தடைகள் நீங்குவதும், புத்திர சந்தான தடைகள் நீங்குவதும், பகைகள் நீங்குவதெல்லாம் காணப்பட்டாலும் கணவனாக இருந்தால் மனைவிக்காக விட்டு கொடுப்பதும், மனைவியாக இருந்தால் கணவனுக்காக விட்டு கொடுப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் எது எப்படி பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு கண்டுக்காமல் போகிறது சுபிட்சமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நின்று கேட்டால்தான் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவுகளுக்கு உண்டான அனுமதியை ஒருவித அனுமதியோடு இருப்பது, எல்லா விதத்திலும் அவர்களை உள்ளே அனுமதிப்பது சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் முதுகு, அடிவயிறு, கழிவுப்பாதை, சிறு உபத்திரமும் மிக மிக முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் நல்ல காலகட்டம் நிச்சயமாக போய்விடும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வராமல் இருப்பது தேகாரோக்கியத்தில் மட்டும்தான். இந்த விஸ்வாவசில் மிக மிக கவனம். சத்துருக்களுடன் கவனமாக இருக்கிறதும் சண்டைகள் இல்லாமல் இருந்தாலே போதும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். வார்த்தைகளில் மட்டும் கவனம். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வீடு இடித்து கட்டுவது, நிலம் வாங்கி கட்டுவது, ஃப்ளாட்டில் 2 பெட்ரூமிலிருந்து 3 பெட்ரூமுக்கு போகிறது, சிங்கிள் பெட்ரூம் வந்தால் டபுள் ரூம் போடுறது, உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வது, சுபிட்சங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவது, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, தனம் வருவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் வருவது, நம்பிக்கை வருவது, வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். ஆனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகள் எல்லோரும் சொந்தக்காரர்கள் வந்து பார்க்கக்கூடிய அவநிலைக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள். சட்ட விதிகளை மீறாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அஷ்டமத்தில் கேது இந்த விஸ்வாவசு முழுவதும் இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆவேசப்படுவது, அதிகமான கோபப்படுவதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கூடவே கூடாது. தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்தியாகவே காணப்படக்கூடிய அதி அற்புதமான தமிழ் வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நரசிம்மான் என்று எல்லா விதமான நரசிம்மர்களுக்கு செல்வதும், அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர்களை தரிசனம் செய்யவில்லை என்றாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வருவது விசேஷமான விசேஷத்தை தரும். நரசிம்மர் காயத்ரி சொல்ல சொல்ல அனுகூலம் ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நல்லதையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏற்றம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு மன வருத்தம் இருந்தால் தாங்கி அவர்களை நிலைநிறுத்த நீங்கள் தான் பாடுபட வேண்டும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். அதை யூடியூபில் பார்த்து நல்ல டாக்டர்கள் சொல்வதை அப்படியே கடைபிடிப்பது அனுகூலமான அமைதி ஏற்படும். குடும்பத்திலும் வாக்குவாதம் வேண்டாம், வெளியிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம், யாரையும் பகை தீர்க்க முயற்சி செய்யவே வேண்டாம்.
பகையாளிகளுடன் நண்பர்களாக பழகி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் அதி ஏற்றத்தையும் பெறுவார்கள். டக்கு டக்கென்று நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் அதிக மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபத்தை பெறுவார்கள். அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெறுவார்கள். புது முதலீடுகள் நிலத்தில் போடுவது, நகைகளில் போடுவது, ஷேரில் போடுவது, வீடில் போடுவது என்று எல்லா விதத்திலும் அதீத முதலீடுகள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் பணவரவு பலத்துக்கில் இருப்பதையும் கவனமாக கொள்ளலாம். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நீங்கள் தான் இருக்க வேண்டும். இன்னும் 2.5 ஆண்டு காலம் சனி என்பது உங்களுக்கு இருக்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஞானமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறுவது உத்தமமான பலன். குடும்பத்தில் மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் இருப்பதும் குடும்பத்தை குறையாக எந்த இடத்திலும் சொல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு குறைபாடும் நிச்சயமாக வராது. ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது பதவிகள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 60 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் ஞாபக மறதி, கோபம், பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மட்டும் மிக மிக முக்கியமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கடல் கடந்த பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் வயிறில் சிறு உபத்திரமும் பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். வயிறில் எந்த உபத்திரமும் இல்லை என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. திடீரென்று சிலர்களுக்கு மனக்குறையும் வீசிங் போன்ற பாதிப்பும் கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் கும்பத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோயில், திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் எல்லாம் போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு உடற்பயிற்சி மட்டும்தான் மிக மிக முக்கியமான பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் பிபி, லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். அசிடிட்டி வரக்கூடாது. கழிவு பாதை க்ளீனாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொண்டால் விசேஷம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தேகாரோக்கியம், பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், இரத்தமந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. 7.5 சனியில் ஜென்ம சனியில் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பண வரவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டசாலிகளாகவார்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். இடமாற்றத்திற்கும் தொழில் மாற்றத்திற்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். லாபம் அனுகூலம் காணப்படும். தெய்வ மார்க்க பயணங்கள் கிடைக்கும். கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உழவார பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். சுபிட்சத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முயற்சி ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது ஆச்சரியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பல விதத்தில் நம்பிக்கை ஏற்படும். கடல் கடந்து பயணம், கடல் கடந்த தொழிலெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சிறிய தேக உபத்திரம் காணப்பட்டாலும் 1 நாள் 2 நாள் ஓய்வு எடுப்பதோ இல்லை மருத்துவமனையிலிருந்து புது மனிதராக மாறி வருவதோ ஏற்றத்தை ஏற்படுத்தும். சுபவிரயம், வீடு கட்டுவது, நிலம் கட்டுவது, மண் வாங்குவது, இன்டீரியர் செய்வது, புது கடன்கள் என்றாலும் தொழிலுக்காகவோ அல்லது வசதிகளுக்காகவோ
பெருக்கிக் கொள்ளலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், ஜென்மசனியிலும் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். 70 வயது 80 வயதில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது. வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள், அவசரப்படுவது, யார் எப்பேற்பட்ட விஐபியே வந்தாலும் கடவுளே வந்தாலும் மொல்லமாக நடந்து போய் கதவை திறப்பது தான் முக்கியம். ஏனென்றால் பாதத்தில் தான் பிரச்சனை காட்டுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடமான 39வது தமிழ் வருடம் என்று சொல்வார்கள். 60 வருடத்தில் விஸ்வாவசு தமிழ் வருடத்தில் எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் இதுவரை பார்த்தோம். நீங்கள் அனைவரும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற வேண்டும் என்ற எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.